கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு இந்த நாளில் வரவேற்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். குறிப்பாக ஒரு சிலரை இந்த மாதிரி விசேஷித்த நாளில் தான் பார்க்க முடியும். ஸோ அவங்கெல்லாம் இங்கே உள்ளே என்ட்ராகும்போதே நான் அவங்கள பார்த்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவங்கள நான் வரவேற்கும் பொழுது அவங்க என்னை பார்க்குறப்போ அவங்க முகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து ஜெனில்குமார் பிரதர் அவங்க ஒய்ஃபோடு வந்திருக்கிறாங்க. ஒரு நீண்ட வருஷம் கழித்து நான் பார்க்குறேன் இன்றைக்கி. வெரி குட் சூப்பர். வரவேற்கிறோம் வாங்க. அதே போல் அநேகரை நிச்சயமாக உங்களை விசேஷத்து நேரங்களில் வீடுகளுக்கு திரும்பி வரக்கூடிய அற்புதமான தூரத்தில் வேலை செய்கிறவங்க, பணி நிமித்தமாக எங்கேயோ இருக்கிறவங்களாம் இணைஞ்சு வர்றதுங்கிறது நம்ம வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் குடும்ப விழாவில் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமான காரியம். உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய ஐபிசி குடும்பத்தினுடைய போதகர்கள், விசுவாசிகள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் வாழ்த்துக்களை சொல்லும்போது ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம். என்ன அப்படின்னா, தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை படைச்ச உன்னதமான கர்த்தர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்பை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு அவர்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு இந்த நாள் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. போதகர் சார்லி தான் அவங்க, நம்முடைய சீனியர் பாஸ்டர். அதே போல் எல்லா பாஸ்டர்ஸும், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ், மியான்மரில் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ், கென்யாவில் இருக்கக்கூடிய பாஸ்டர், அதே போல் நம்ம இந்திய திருச்சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாகவே இந்த நாள் மிகுந்த மனமகிழ்ச்சியான ஒரு நாள். ஸோ இந்த முறை ஈஸ்டர் செலிப்ரேஷனில் நீங்கள் எல்லாருமே மிகுந்த ஆர்வத்தோடு, நான் இந்த 2 நாளாக கவனிக்கிறேன், அநேகர் என்ன செஞ்சீங்க, யூ ஹவ் டேக்கன் டைம், நீங்கள் நேரம் கொடுத்து உங்கள் இதயத்தை கொடுத்து முயற்சி எடுத்து இந்த இடத்துல வந்து இணைந்து இந்த காரியங்களெல்லாம் உருவாக்குறத பார்த்தப்போ நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் உங்களை தாழ்மையாக வரவேற்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஃபோன் கையில் வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க, அது கொஞ்சம் சைலண்ட்லேயோ இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதை கையில் வச்சுருக்காதீங்க. அது உங்களை என்ன செஞ்சிடும் தெரியுமா, இன்றைக்கி எதை பற்றி படிக்க போகிறோமோ அதுக்கு விரோதமாக உங்களை நடக்க வச்சிரும். ஏன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு நிறைய நேரத்தில் நம்ம ஸ்டேட்டஸ் போடுவோம், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவோம், அப்புறம் என்னென்னவோ செய்வோம். அதெல்லாம் வேண்டாம், சரிங்களா? நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் தான் இன்றைக்கி டைம் கேட்க போகிறேன். உங்களுடைய கவனங்கள், நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க இல்லையா, உறவினர்களா, நண்பர்களா, விசுவாசிகளாக வந்திருக்கிறீங்க. இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஒருவேளை நீங்கள் 5ஆவதுக்கு மேலே படிக்கிறீங்க, 6ஆவது படிக்கிறீங்க, அதிலிருந்து ஒரு 90 வயசு நபர் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, அது வரைக்கும் இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தலாம். கர்த்தர் நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. ஜெபம் பண்ணலாமா? சரி, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறீங்க, எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்போ நம்ம கொஞ்சம் நம்முடைய சரீரத்தை நம்ம கொஞ்சம் ஆயத்தப்படுத்திக்க முடியும். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தரை பார்த்து கை கொடுத்து, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நான் உங்களை பார்த்து கேட்டுருங்க. ரொம்ப சீரியஸாக ஒருத்தர் கேட்குறாருங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையை ஆசீர்வதித்து கொடுங்க. உம்முடைய மகத்துவமான அன்பை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக செயல்படுகிறதிலே எங்களுக்கு பலவீனங்கள் உண்டு. நாங்கள் பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், உம்மை பற்றி பேசுவோம், இதெல்லாம் எங்கிட்ட இருக்கும். ஆனால் உங்களுடைய மகத்துவத்தையும் உம்முடைய மகிமையையும் உன்னதமான அன்பையும்
புரிந்து கொள்ளுவதற்கு நாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு செயல் எதுவாக இருக்கணும்னா, நீங்கள் எங்கிட்ட பேசுகிறத நாங்கள் கேட்கணும், அதை எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கணும், அதை பிரயோஜனப்படுத்தணும். அதை தான் நீங்கள் எங்களுக்கு அதிகமாக சொல்லித்தர விரும்புகிறீங்க, என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. நாங்கள் செவி கொடுக்க சேரும் பொழுது நீங்கள் பேசுகிறது எங்கள் ஆத்துமாவில் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இங்கே வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறது உம்முடைய விருப்பம். உம்முடைய வார்த்தையினால் நீங்கள் உயிர்ப்பித்து உருவாக்கி உன்னதமான அந்த மகிமையில் நிறுத்துவதற்கு நீங்கள் விருப்பம் கொண்டு எங்களை இங்கே அழைச்சிருக்கிறீங்க. ஒரு விருந்த ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் இந்த இடத்துல சந்தோஷமாக பாட்டு பாடினோம், பிள்ளைங்க பாடினதை கேட்டோம், அவங்க டான்ஸ் ஆடினதை பார்த்தோம், பெரியவங்க பாடினாங்க, வாலிபர்கள் பாடினாங்க. ஆனால் அது எல்லாத்த விட நீங்கள் இப்போ பேச போகிறீங்க. இந்த தருணம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வேலையை ஆசீர்வதித்து கொடுங்க. எங்கள் சிந்தை, எங்கள் நோக்கம் உங்களை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போச்சுன்னா இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்துருவோம். அதனால் எங்கள் சரீரம், எங்கள் ஆத்துமாவை நீங்கள் காத்து எங்ககிட்ட பேசும்படியாக தாழ்த்துக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்க பார்ப்போம். மீண்டுமாக நான் உங்களை கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஈஸ்டர், இந்த வார்த்தை வேதாகமத்தில் இருக்குதான்னு கேட்டால் அதே எழுத்து இல்லை, ஆனால் அந்த அர்த்தம் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் உயிர்ப்பு, மறுஜீவன், அதுதான் ஈஸ்டர். ஜீவனை திரும்பவும் அடைந்து கொள்வதற்கு எங்கேயாவது கடவுளை தேடி போயிருப்பீங்க. நான் சாமியை பார்க்கணும், என்னை படைச்சவரை நான் பார்க்கணும், அவர் என்கிட்ட பேசணும், நான் அவர்கிட்ட பேசணும் நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த நாள் அதுக்கான நாள். சரி, முதலாவது நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த காலத்தை குறித்து நிதானிக்கும் பொழுது நான் நேற்றைய தினத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்துக்கு போன உடனே ஒரு சில வாலிப பெண் பிள்ளைகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்கள குறித்து விசாரித்தேன். விசாரிக்கும் பொழுது 10 வருடத்துக்கு முன்பதாக இந்த சின்ன பிள்ளைகளுடைய இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தாங்க. 7வது 8வது படிக்கிறவங்க, 6வது படிக்கிறவங்க அப்படி தான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ 10 வருஷத்தில் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, கையில் குழந்தை வச்சுருக்கிறாங்க. என்ன சூழ்நிலைன்னு கவனித்து பார்த்தா 10 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆனதில்லை, 8 பிள்ளைங்க திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த கணவன் வேற ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறார், இந்த பெண் வேறொரு பையனோட பேசிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை உலகத்தில் இப்போ நடக்கு, அதுவும் குறிப்பாக ஃபோன் வந்த பிறகு. அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஃபோன் கையில் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை ஒன்று கால் கீழே வச்சுருங்க. இன்றைக்கி குடும்பங்கள் சீரழிந்து, இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றவங்களும் தன் புள்ள ஒரு குழந்தையோட 2 குழந்தையோட வீட்டுக்கு திரும்பி வந்து உட்காந்துருக்கிறா. அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா
ஒன்றுக்கு 2 இடத்துல எங்கேயாவது ஒரு கனெக்ஷனை வச்சுக்கிட்டு ஒன்றை தேடுறாங்க. என்ன தேடுறாங்க தெரியுமா? அன்புன்னு ஒன்றை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ பேசுகிறது ஏதோ உகாண்டாவில் இல்லை ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடக்கிற விஷயம் இல்லை. அயன்பேரியூரில் உள்ள நடக்கிற விஷயம், அதை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் நடக்கிற விஷயம். சரி, ஏதோ சர்ச்சுக்கு வெளியில் நடக்கிற விஷயம்னு யோசித்துக்காதீங்க. சர்ச்சுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் எதை தேடுறோம் தெரியுமா? அன்புன்னு ஒன்று தேடுறோம். யாராவது என்னை நேசிப்பாங்களா? உண்மையாக நேசிப்பாங்களா? எனக்கு கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு என்னை நேசிக்கலை, அந்த மாப்பிள்ளை என்னை நேசிக்கலை, அந்த கணவன் என்னை நேசிக்கலை. அன்பு எனக்கு வேணும். இந்த உலகத்தில் எங்கேயாவது நான் நிம்மதி தேடுறேன், எங்கேயாவது யாராவது என்னை நேசிப்பாங்களா? தவித்து ஏங்கி கொண்டிருக்கிறோம். இல்லை நான் நேசிக்கப்படலை நொறுங்கி ஒரு மூலையில் அழுதுகிட்டு இருப்போம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருப்போம். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இன்னைக்கு ஒரு பகுதியை நான் படிக்க போகிறேன் உங்களோட கூட. இந்த பகுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உணர்ந்து பார்க்கும்போது, இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கே இந்த உலகத்துக்காக ஜெபம் பண்ணார். இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க விரும்பினார். அவர் மனுஷனா வந்தார், வாழ்ந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் மரணத்தை ஜெயிச்சு மறுபடியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறன்னு காமிக்கிறதுக்காக உயிரோடு வந்தார். இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. அது என்ன? அவர் இந்த உலகத்தை விட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்னாடி தன்னை அனுப்பின பிதாவிடத்திற்கு ஒரு ஜபத்தை வைக்கிறார், ஒரு ஜபம் பண்ணுறார். என்ன ஜபம் அது? இந்த வேத புத்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் படிக்க போகிறேன் கூட. நீங்கள் பைபிள் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டிங்கன்னா போதும். உங்கள் கையில் பைபிள் இல்லைன்னு பயப்படாதீங்க. நீங்கள் அதை பற்றி இந்த வார்த்தைகளை ரொம்ப எளிமையான விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வார்த்தை இப்படி சொல்லுது: ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு ஜபம் பண்ணுறார். என்னன்னா, நல்லா கவனிங்க. நான் எங்கே தெரியுமா துவங்கினேன்? குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இங்கே உட்காந்துருக்கிறீங்க, மனசுக்குள்ள வேதனையோடு உட்காந்துருக்கிறீங்க, அழுவுறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கேயோ ஒரு மூலையில் என்ன நேசிக்க வேண்டியவங்க நேசிக்கலை, இல்லை நான் வேறு எதையோ ஒன்று நேசிக்கிறேன், நான் என்னுடைய அன்பை நியாயப்படுத்தி இருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பூமியை படைத்தவர், உங்களை என்னையும் படைத்தவர் இன்றைக்கி உட்கார வச்சுட்டு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறார். இந்த பூமியில் 2 பேர் சமாதானமாக இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். இந்த பைபிளை படித்தவங்களுக்கு தெரியும், கணவனும் மனைவியும் 2 பேர் கிடையாதான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க, ஒரே சரீரம், ஒரே ஆத்மாவாக இருக்கணும். அதுக்கு தான் படைச்சார் அவர். ஆனால் இந்த பூமியில் என்ன வந்துருச்சு தெரியுங்களா? இங்கே பேசுகிற நபர்லேருந்து கேட்குற கடைசி நபர் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனையில் கூட அன்பை தொலைத்தவர்களாய் இங்கே உட்காந்துட்ருக்குறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திரிச்சிட்டாருங்க. நான் அதனால தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், ஓகே நாங்கள் நம்புகிறோங்க. எனக்கு என்னங்க அதனால்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த வல்லமை என் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனத்தை கொடுத்துருக்கு? நான் மறுபடியும் போய் அவரோடு கூட இருப்பேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, இவ்வளோதானா? ஆனால் இயேசுவானவர்
அதுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தார். பிதாவே, நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க. நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலான்னா, அது அளவு கடந்த ஒரு அன்பு. என்ன நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க, அதனால் எனக்கு நிறைய மகிமையை கொடுத்துருக்குறீங்க. என்ன மகிமையை அவர் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பிதா யார், இயேசு கிறிஸ்து யாருன்னு. பிதாங்கிற தேவன் உருவமே இல்லாதவர். ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு எல்லா மகிமையும் கொடுத்துருக்கிறார். அவர் மேலே வச்ச அன்புனால அவருக்கு சிங்காசனத்தை கொடுத்துருக்கிறார். அவரை தான் எல்லாரும் போய் முட்டி போட்டு அவரை தான் தொழுதுக்கணுங்கிற விஷயத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாம் கொடுத்துட்டாரு. அவர் மேலே பயங்கர அன்பு வச்சிருக்கிறார். அவருக்கு கொடுக்காத விஷயம் ஒன்றுமே இல்லை. அவர் தான் எல்லாமே. பைபிள் அப்படி தான் சொல்லுது. சகலமும் இயேசு கிறிஸ்து தான். அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் என்னை நேசிக்கிறதுனால அதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்கள. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். என்ன நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் நீங்கள் இந்த மனுஷங்களை நேசிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரியணும். ஏன் தெரியுமா? அவங்க அன்பை இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தேடி 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 ஏமாந்து என்னைக்கா ஒரு நாள் என்ன நைட்டு முழுக்க தூங்க மாட்டேங்கிறாங்க, தலகாணி நனையுது, அழுகுறாங்க, புலம்புறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க. திருமணமாகி 1 வருஷம் ஆகலை, 2 வருஷம் கூட ஆகலை, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு 10 மாதத்தில். அந்த குழந்தை பிறந்த சூழ்நிலையில் குழந்தை சின்ன பிள்ளையாக இருக்குது. தகப்பன் வீட்டில் இல்லை, எங்கே இருக்கிறான்னு தெரில, எங்கே போனான்னு தெரில. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அவனுக்கு? அவன் ஏமாற்றப்பட்டதா உணரலாம், தனக்கு அன்பு கிடைக்கலன்னு நினைக்கலாம், தன்னை யாரும் நேசிக்கலன்னு நினைக்கலாம். இந்த உலகம் இன்றைக்கி அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. அன்பை எங்கேயோ ஒரு இடத்துல தேட பார்க்குறோம், நிம்மதியை எங்கேயோ ஒரு இடத்துல தேட பார்க்குறோம், ஒயின் ஷாப்பில் தேட பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட தேட பார்க்குறோம். பழைய படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது என் கூட படித்த பொம்பளை ஃப்ரெண்டு கிடைப்பாங்களான்னு பார்க்குறோம். வாட்ஸ்அப் மூலமாக யாரையாவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறோம். ஃபேஸ்புக் மூலமாக கிடைப்பாங்களான்னு பார்க்குறோம். இன்ஸ்டாகிராமில் தேட பார்க்குறோம். அன்பு எங்கேயாவது கிடைக்குமா. இங்கே ஒருத்தர் ஆதியிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னார், நான் உன் மேலே அன்பு வச்சுக்கிறேன்னு சொன்னார். அந்த அன்பு என்னவோ இந்த மனிதர்கள் காட்டுற அன்பை விட சாதாரண ஒரு அன்பாக நம்ம யோசிக்கிறோம். மனுஷங்க இனிக்க பேசுகிறாங்கல்ல, நான் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுக்கிறேன், உயிரையே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல, அந்த அன்பை விட தேவன் நம்ம மேலே வச்சுக்கிற அன்பு என்னவோ அற்பமானதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். நமக்கு புரிய மாட்டுக்கு. இவங்க கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு சிற்றின்பத்தை கொடுக்குறாங்க, சின்ன சந்தோஷத்தை கொடுக்குறாங்க, அதுவே பெருசாக யோசிக்கிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் படைச்சவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறத அவர் இந்த உலகத்தில் விளங்க பண்ணியிருக்கிறாராம், காமிச்சிருக்கிறாராம். நம்ம மேலே வச்ச அன்புக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதே இல்லை. அவர் நம்ம மேலே வச்ச அன்பை ஒரு நொடியும் அதிசயமாகவே காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அதை பார்க்குறதில்ல, நமக்கு நேரம் கிடையாதுல்ல. இப்போ நான் கூட சொல்லட்டுங்களா, நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கணும்னா இங்கே யாராவது ஜோக் சொல்லணும், டான்ஸ் ஆடணும், அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங். யாராவது நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு, உன் வாழ்க்கையில் நீ எங்கே இருக்கிற தெரியுமா, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, உண்மையை தெரியாமல் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி யாராவது நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சாங்கன்னா நம்ம கவனம் கூட அங்கே இருக்காது. ஆனால் உண்மை, நான் நன்றி சொல்கிறேன், உங்கள் கண் எல்லாம் இப்போ பார்க்குற விதமும் நீங்கள் கவனிக்கிற விதமும் உண்மையாகவே இன்றைக்கி சொல்லட்டுங்களா, கர்த்தர் உங்கள் இருதயத்தை முழுசும் ஆளுகை செய்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் நன்றி சொல்கிறேன். இயேசுவானவர் பிதாவை நோக்கி கெஞ்சினார், எப்பா ஒரு விஷயம் நான் ரொம்ப வேண்டிக்கிறேன்ப்பா, என்ன தெரியுமா, எனக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப நேசிக்கிறீங்க, எனக்கு புரியுது, ஆனால் அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை எப்படி சொல்கிறாரு பார்க்கலாம். அடுத்த வசனத்தை பாருங்கள். பிதாவே,
உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறனோ இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னார். நான் யார் தெரியுங்களா? தேவனுடைய குமாரன். தேவன் இந்த உலகத்தில் படைச்சவர். அவரை யாரும் பார்க்க முடியாது. அது மகிமை, அதுக்கு உருவம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு நாள் நித்தியமாக போய் வாழுவோம் தெரியுங்களா? இந்த பூமியில் கொஞ்ச நாள் தான் இருப்போம். பூமி முடித்த பிற்பாடு மறுபடியும் உயிரோடு எழுந்திரிப்போம். உயிரோடு எழுந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போயிருப்போம். எந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவானவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு சிங்காசனத்தை கொடுத்துருக்குறீங்க, பேரை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு மகிமையை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு உரிமையை கொடுத்துருக்குறீங்க, எல்லாவற்றையும் கொடுத்துருக்குறீங்க. இங்கே உட்கார்ந்துருக்குறாங்க பாருங்க. அவங்க அங்கே வந்து இருக்கிறன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன நீங்கள் நேசித்த மாதிரி அவங்க நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். இந்த அன்பு நமக்கு என்ன புரியுதா அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் நினைக்கலாம், இதை பற்றி ஏன் பேசணும் இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவானவர் ஒரு வார்த்தையை இந்த பூமியில் வந்த உடனே சொல்லிட்டார். இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்களா? தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் இருக்குதான்னு கேட்டால் கொஞ்சம் பேர் நிச்சயமாக கை தூக்குவோம், மனசில் ஆமான்னு சொல்லுவோம். ஆனால் இயேசுவானவர் அங்கே இருந்தவங்களை பார்த்து சொல்லிட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இந்த வார்த்தை இப்படி இருக்குது. யோவான் 5க்கு வாங்க. நாற்பத்தி 2வது வசனம் பாருங்க. யாராவது வாசிக்கலாமா? வசனம் என்ன சொல்லுது? உங்களில் எனக்கு நல்லா தெரியும், உங்ககிட்ட என்ன இல்லை. எல்லாருக்கும் புரியுதா இப்போ என்னன்னு? இயேசுவானவர் இந்த பூமியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரையும் பார்த்து சொன்னார், எனக்கு நல்லா தெரியும், உங்ககிட்ட என்ன இல்லை. தேவ அன்பு உங்ககிட்ட கிடையாது. ஏன்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம படிக்கிறப்போ அன்பை பற்றி நம்ம படித்தோம். ஒரு 6 வார்த்தையை படித்தோம். அன்புனா என்ன? கணவன் மனைவி மேலே வைக்கிற அன்பு, பெற்றவங்க பிள்ளைங்க மேலே வைக்கிற அன்பு, உறவினர்கள் மேலே வைக்கிற அன்பு, நண்பர்கள் மேலே வைக்கிற அன்பு, சுயத்தின் மேலே வைக்கிற அன்பு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட ஒன்று இல்லை. என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு உங்ககிட்ட கிடையாது. இப்போ எதுக்காக இயேசு கிறிஸ்து பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவ அன்பு உங்ககிட்ட வரணும். சரிங்க, நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் என்கிட்ட தேவ அன்பு இல்லைன்னா நாங்கள் சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டோமே, நாங்கள் பைபிள் படிச்சிருக்க மாட்டோமே, காணிக்கை கொடுத்துருக்க மாட்டோமே, ஊழியம் செஞ்சுருக்க மாட்டோமே. நாங்கள் தேவ அன்பை பெற்றவங்கனால தானே நாங்கள் இங்கெல்லாம் வரோம் போகிறோம். எங்களுக்கு ஏசப்பாவை பிடிக்குமே. நாங்கள் இப்போ ஈஸ்டருக்கு வருவோம், அப்புறம் கிறிஸ்மஸுக்கு வருவோம், ஆண்டு விழா கூப்பிட்டிங்கன்னா வருவோம். இதெல்லாம் நாங்கள் சர்ச்சு மேலே எங்களுக்கெல்லாம் அன்பு இருக்குது பாஸ்டர், இயேசு கிறிஸ்து மேலே அன்பு இருக்குது, என்ன இல்லைங்கிறீங்க? ஏங்க நான் சொன்னால் நீங்கள் எங்கிட்ட வாக்குவாதமெல்லாம் ஒருத்தர் தெளிவாக சொல்லிட்டார். அவர் யார்? அவர் நம்ம இருதயங்களையும் நம்முடைய அத்தனையும் தெரிஞ்சவர் என்ன சொல்கிறார்? உங்ககிட்ட என்ன இல்லை. அவர் சாதாரணமாலாம் சொல்ல. ஒரு சிலர் யோசிக்கிறாங்களாம் உட்காந்துக்கிட்டே, இல்லையே என்கிட்ட கொஞ்சம் அன்பு இருக்குதே அப்படின்னு நினைப்பாங்களாம். அவங்களுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், அதுவும் 42வது வசனம் தான். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாம் மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் நீங்கள் என்னத்தை விட்டுட்டீங்க? இப்போ பாருங்கள், ரெகுலராக அசம்பாங்க கொடுத்துருக்குறாங்க. அதுவும் என்னவா? பூண்டில், கடுகுல. நான் ஏதோ சம்பாதிக்கிறேன், நான் கடவுளை ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? தான தர்மம் பண்ணுறது என்ன எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒன்று இல்லையா? என்ன இல்லை? தேவ அன்பு கிடையாது.
சரி, நாங்கள் சர்ச்சுக்கு வந்து தேவ அன்பை சம்பாதிச்சிட்டோமான்னு கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் மனசாட்சி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை கேட்கும்போது தேவ அன்புன்னு சொன்னால் நான் யாராக இருப்பேன், எப்படி இருப்பேன்னு கவனிச்சிங்கன்னா, உண்மையாகவே இயேசுவானவர் என்னை எதற்காக கூப்பிட்டாரோ, எதை எனக்குள்ளே வைக்கணும்னு நினச்சாரோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்தில் அவரை போலவே இருப்பாங்கன்னு வேதத்தில் சொல்லிட்டார். காரணம் ஒன்றே ஒன்று தான், எனக்குள்ள தேவ அன்பு இருக்குது. நான் தேவனை நேசிக்கிறேன், பிதாவை நேசிக்கிறேன், பிதா என்னை நேசிக்கிறாரு. அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் அன்பை இந்த பூமியில் நான் விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ ஜெபம் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்களும் அன்பாக இருக்கணும், அவங்களும் ஒன்றா இருக்கணும். அந்த அன்பை ஒன்றா வைக்கிறதுக்கு நம்ம என்ன யோசிக்கிறேன்னு கேட்டால், நானும் எதிரில் எனக்கு வேதா சார் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், அவர் தான் முன்னாடி உட்காந்துருக்கிறார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லை, அன்பாக இல்லைங்கிறதுக்கு ஒரு விஷயம் அவர் யோசிக்கிறார். இந்த பாஸ்டர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுறார், ஆனால் அவர் முன்னாடி ஒன்று பண்ணுவார், பின்னாடி ஒரு மாதிரி இருப்பார். சொல்கிறதெல்லாம் சொல்லுவார், ஆனால் செய்ய மாட்டார். அவர் நல்லதாங்க, என்கிட்ட நல்லா தான் இருந்தார், இப்போ என் கூட நல்லா இல்லை. முன்னெல்லாம் என்னை தேடுவார், இப்போ என்னை தேட மாட்டார். முன்னாடி என்கிட்ட பேசுவார், இப்போ பேச மாட்டார். இப்போ அவர் வேறு ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் இப்போ என்ன பாருங்களேன், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம யாரையோ ஒருத்தரை மிஸ் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம், அவங்க சரியில்லை. அவங்க சரியில்லைன்றதுனால தான் என்கிட்ட அன்பு இல்லை. இப்போது நான் ஏன் நேசிக்கணும் அவங்கள? இதெல்லாம் நமக்குள்ளே வருதில்ல. ஆனால் அன்பு இல்லாதவங்க கிட்ட நம்ம யாருக்கிட்டே அன்பு இல்லை. அப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் அன்பு இல்லாதவங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க. எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்களோ அப்போ தேவ அன்பு நம்ம இருதயத்தில் என்ன பண்ணப்படுதான்? ரோமர் 5:5 என்ன சொல்லுது? வாசிங்க, ரோமர் 5:5. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில், பாருங்க, முன்னாடி நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவனார் உங்ககிட்ட என்ன இல்லை? தேவ அன்பே இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவ அதாவது கர்த்தரை தேடினா கூட, சபைக்கு வந்தால் கூட, தசம்பாகம் கொடுத்தாலும், ஆராதனை பண்ணாலும், ஊழியம் பண்ணாலும் தேவ அன்பை மட்டும் விட்டுட்டீங்க. ஆனால் நீங்கள் தேவ அன்பு இல்லாதவங்களா இருக்கிறீங்கிறதுனால உங்களுக்கு தேவ அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்றினார். ஊற்றுறதுனா என்ன? ஃபில் பண்ணார். ஆனால் அந்த தேவ அன்பை நம்ம வளர்த்தோமா? இந்த தேவ அன்பு நமக்கு உண்மையாகவே எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? ரொம்ப சிம்பிளாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த உலகத்தில் உங்களை யார் நேசிக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் உங்களை நேசிக்கிறாரு. அவருடைய அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்றுறதுக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். உங்கள் மேலே அவர் அன்பு வச்சுக்கிறாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். முதல் விஷயம், உங்கள் மேலே அன்பு வச்சதுக்காக அவர் என்ன தெரியுமா பண்ணார்? இப்போ இயேசுவனர் சொன்னார், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நீங்கள் எங்கள் மேலே அன்பு வச்சிங்கன்றதுக்காக எனக்கு மகிமையை கொடுத்தீங்கல்ல. ஆமாம் தானே? அப்படி தானே வாஸ்தவம். இப்போ நம்ம யோவான் 17:24 வசனத்தில் என்ன வாஸ்தவம்? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நீர் என்னில் அன்பாக இருந்தபடியால் நீர் எனக்கு மகிமையை கொடுத்தது. அது ரொம்ப அற்புதமானது. இப்போ அங்கே நிறுத்திப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே, உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே, ஒருவேளை கீழே போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற அருமையான தம்பி சகோதரனே சகோதரியே, நீ கூட சரி, இந்த செய்தியில் உட்காராமல் எங்கேயோ உட்காந்துருக்கிற பாரு, உன் இஷ்டத்துக்கு போய் உட்காந்துருக்கிற பாரு, உன்னை கூட சரி, உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கான திட்டத்தை அவர் போட்டார். சரி, நீங்கள்
என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? கல்யாணமாகி குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே இருக்கிறதுக்கு தொட்டில் செய்கிறதுலேருந்து, ட்ரெஸ்ஸு வாங்கிறதுலேருந்து, விளையாட்டு சாமான் வாங்கிறதுலேருந்து சகலமும் ஆயத்தம் பண்ணி வைக்கும்போது அந்த குழந்தைய அவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும். ஆமாம் தானே? பிறந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்றது இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உருவான உடனே, உருவாகிறதுக்கு முன்னாடியே சகலத்தையும் வாங்கி வைக்கிறேன். அது பிறந்த உடனே என்ன அதுக்கு போடுவோம், எங்கே கடத்துவோம், என்ன செய்வோம், அதனுடைய வாழ்க்கை முழுவதற்கும் தேவையானதை ஆயத்தம் பண்ணுறது எவ்வளோ பெரிய காரியம். அப்போது தேவன் நம்மளை நேசிச்சாருங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நீ யாராக இருக்கணும், எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாராம். நம்ம எங்கே இருக்கணுமா? இயேசுவானவர் என்ன சொன்னார்? நான் எங்கே இருக்கிறனோ அங்கே அவங்களும் வரணும். அப்போது இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒருத்தரும் வீணாக போயிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. அந்த இடம் மகிமையான இடம். அந்த இடத்துல நீங்கள் தேவத்தன்மையோட குமாரன்னு பேர் பெற்ற அவர் இருக்கிற இடத்துல சமமாக உங்களை உட்கார வைக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களை யாரும் கண்டுக்கல, நீங்கள் ரொம்ப வியாதியோடு இருக்கிறீங்க, தனிமையாக இருக்கிறீங்க, என்னை யாரும் நேசிக்கல, எனக்கு யார் என்ன செய்வா, என்னை யாரும் கண்டுக்கல, நான் ரொம்ப அவமானப்படுத்தப்படுறேன், ரொம்ப அசிங்கப்படுறேன், எனக்கு எதுவுமே இல்லை, என் குடும்பம் சரியில்லை, என் கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை. நிறுத்துங்க. கொஞ்ச நாள் ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை இது. உங்கள் இடம் வந்த உடனே இறங்குவீங்க. ஆனால் நிரந்தரமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் மகிமையான இடம். அதில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சொல்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். நீ அந்த சிங்காசனத்தில் உட்கார்ற நபர், அந்த மகிமையில் இருக்க போகிற நபர். உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் என்ன நடந்துருச்சுன்னா, அங்கே உட்கார்ற தகுதி நாம் இழந்துட்டோம், கம்ப்ளீட்டாக இழந்துட்டோம். அந்த இடத்துக்கும் நமக்கும் ஒரே ஒரு சின்ன சம்பந்தம் கூட இல்லாத அளவுக்கு தூரம் வந்தாச்சு. நம்ம எந்த ஊர், எந்த இடம், எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயாச்சு. அதுக்கு என்ன தெரியுமா செஞ்சாராம்? உன்னை திரும்பவும் அந்த இடத்துல கொண்டாந்து வைக்கிறதுக்கு அவரே இறங்கி வந்தார். அவரே இறங்கி வந்து, நீ இருக்கிற நிலையில் உன்னை யாரும் பார்க்க கூட மாட்டாங்க. நான் ரொம்ப வேதனைப்படுற ஒரு விஷயம், சபைக்குள்ள ஒரு சிந்தை நமக்கு இருக்குது. விசுவாசிகள் கவனிங்க, நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குது, யார் கூட சமாதானமாக இருக்கிறோம், யார் கூட நல்லா இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பேச்சை கேட்டாங்கன்னா அவங்க கூட பேசுவோம், நம்மளை மதித்தாங்கன்னா பேசுவோம், நமக்கு கீழ்ப்படிஞ்சாங்கன்னா பேசுவோம், நாம் நினைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா பேசுவோம். கொஞ்சம் சரியில்லைன்னா அவங்கக்கிட்ட நம்ம உறவாட மாட்டோம். அதுவும் தொடர்ந்து ஒருத்தன் சொல்ல 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 கெஞ்ச 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 அவன் மிஞ்சி போய்கிட்டே இருக்கிறான், துன்மார்க்கமாக இருக்கிறான். அவன் இடத்துல போய் கூப்பிட்றதுக்கு யோசிப்புமானா சலிப்பு தட்டும். எவ்வளோ நாள் தான் இதெல்லாம் சொல்ல முடியும்? அது உருப்படாது, அது தேராது, அது திருந்தாது. நாம் என்னவோ ரொம்ப திருந்திடுற மாதிரி நமக்கு என்ன ஒரு ஃபீலிங், நாம் ஏதோ பரலோகத்தில் பாதி வழியில் நிற்கிற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. நான்லாம் ஒழுங்காக இருக்கிறேன், நான்லாம் தேவ அன்பு நிறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங். அப்போ என்ன செய்கிறோம், யார் அந்த மாதிரி ஒரு நபரை நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இயேசுவானவர் அந்த நபர்னுடைய இடத்துக்கே வந்து, அங்கே நாறுது, அங்கே அசிங்கமாக இருக்குது, அவன் சரியில்லை, பட் ஹி இஸ் தேர். இந்த பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுனுக்குறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க
குடும்பமாக உட்காந்துருக்குறாங்க. அந்த ஊரில் இருக்கிற பெரிய தலையெல்லாம் உட்காந்துருக்கு. இயேசுவானவர் நடுவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறார். அப்போது ஒரு அம்மா உள்ளே வருது, ஒரு லேடி உள்ளே வந்து இயேசு கிறிஸ்து சாப்பிட்டுக்கிறப்போ கிட்ட உட்காந்து அவர் காலுக்கிட்ட வந்து உட்காந்துருச்சு. எல்லாரும் அப்படியே அந்த அம்மாவை பார்த்துடுறாங்க. அவரையும் பார்க்குறாங்க, அந்த அம்மாவையும் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அம்மா யாருன்னு ஊருக்கே தெரியும். ஒட்டுமொத்த ஊருக்கும் கேவலமான ஒரு பொம்பளைன்னா அந்த பொம்பளை. அவ்வளோ ஒரு வேசித்தனம் அந்த பொம்பளை. அப்போது அது காலை வந்து உட்காந்து தொடுது. எல்லார் முகமும் எப்படி தெரியுமா இருந்துச்சு? செக், அந்த பொம்பளைய வந்து தொடுது. இவர் அமைதியாக உட்காந்துங்கிறாரு. அந்த பொம்பளை எவ்வளோ கேவலம் தெரியுங்களா? இவருன்னா அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா அழுவுது, கண்ணிலேருந்து தாரையாக ஊற்றுது. நான் எவ்வளோ பெரிய பாவி தெரியுங்களா? எவ்வளோ மோசம் தெரியுமா? நான் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு அழுவுது. அப்போ எல்லாரும் என்ன, அவள் எவ்வளோ மோசக்காரி, அவள் வந்து நடிச்சுன்னு உட்காந்துங்கிறா, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. அப்போ இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொன்னார். எப்போ டாக்டர் யாருக்காக இருக்கிறாரு? நோயாளிக்கு தானே டாக்டரு. நல்லா இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்காக டாக்டரை பார்க்க போவோம். டாக்டர் யாருக்கு? வியாதி வியாதி வரும்போது டாக்டரு. இப்போலாம் டாக்டருங்க வந்து நான் இப்போ தான் பார்த்தேன் சமீபத்தில். முன்னாலெல்லாம் டாக்டர் எங்கே உட்காருவாங்க? டேபிளில் அவர் இங்கே உட்காருவார். எதிரில் உட்கார வைக்க மாட்டாங்க பேஷண்ட்டை. எங்கே உட்கார வைப்பாங்க? இங்கே சைடில். டாக்டர் குனிஞ்சி கிட்ட வந்து தொட்டு எல்லாத்தையும் கவனித்து பார்த்து கேட்பார். கவனித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒருவேளை மர்ம இடங்களில் வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் வந்து கூச்சத்தோட அதை எப்படி பார்க்கறது, அதை எப்படி தொடுறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷன் வச்சுருப்பாங்க. முழுசும் தொட்டு எல்லாத்தையும் உணர்ந்து பார்த்து அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு அக்கறையோடு விசாரித்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வைத்தியன்னா அந்த வியாதியினுடைய கொடூரத்திலேருந்து அவங்கள தூக்கி எடுக்கிறதுக்கு அவங்களுடைய ஃபீலிங்கை முழுசாக புரிஞ்சுக்கிறது தான் வைத்தியம். சொல்லு என்ன, ஜரமா, ஆயின்னு போ. அது இல்லை டாக்டரு. கவர்மெண்ட் டாக்டர் அப்படி தானே இருக்கிறாரு. என்ன ஜரமா, சரி இந்தா. இப்போ டாக்டர் அப்படி. ஆனால் உண்மையான டாக்டர் வந்து எப்படிப்பட்டவங்க? விசாரிக்கிறவங்க, அவங்கக்கிட்ட கேட்குறவங்க, தொடுறவங்க. அப்போது ஒரு பாவின்னு ஒருத்தர் இருக்கிறான்னா போ அப்படின்ட்டு ஒதுங்கி போனோம்னு வச்சுங்களேன், அது இல்லை தேவ அன்பு. தேவ அன்பு எது தெரியுங்களா? நீ பாவின்னு தெரியும், நீ அக்கிரமக்காரன்னு தெரியும், நீ மோசக்காரன்னு தெரியும், நீ துரோகின்னு தெரியும், நல்லவனுக்காக ஒருத்தன் மறிக்கலாங்க, நல்லவனுக்காக ஒருத்தன் ஏதாவது செய்யலாங்க. ஆனால் இந்த பூமியில் ஒஸ்ட் நபருக்காக தன் உயிரை கொடுத்து தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் தேவ அன்பு. அந்த தேவ அன்பை சர்ச்சுக்கு வரக்கூடிய, இயேசுவை தேடக்கூடிய எல்லா இருதயத்திலையும் ஊற்றுனாராம். நம்ம இருதயத்தெல்லாம் ஊற்றப்பட்டிருக்குது. ஆனால் என்ன நடந்துருச்சுன்னு கேளுங்க. அந்த அன்பை விசுவாச சபை, நம்பிக்கை சபை, ஐபிசி குடும்பத்தில் இருக்கிற சபை, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி உட்காந்து சூப்பராக கேட்பாங்க, அழகாக வசனம் கேட்பாங்க. பாஸ்டர் செம்ம மெசேஜ் தெரியுமா இன்னைக்கு, தேவ அன்பை பற்றி என்னமா எடுத்தீங்க தெரியுமா, ஐயோ நான் வாழ்க்கையில் இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிலாம் சொல்லுவோமா. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்பை அனுபவிக்கிறவங்களா, அந்த அன்பை செயல்படுத்துகிறவங்களா, அந்த அன்பு இந்த உலகத்தில் செலிப்ரேட் பண்ணப்படுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்காத முடமான கிறிஸ்தவர்கள் தான் இந்த உலகத்தில் உண்டு. சும்மா பேசுவோம், ஈஸ்டருக்கு பாஸ்டர் செம்மையாக இருந்துச்சு எல்லாம் அப்படின்னு எல்லாமே பேசிடுவோம். ஆனால் ஒன்றை மிஸ் பண்ணிவிடுவோம். என்ன தெரியுமா?
தேவ அன்பு உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்படணும். நான் உங்ககிட்ட ஊற்றுறேன், நான் அதை எக்ஸாம்பிள் பண்ணி எல்லாத்தையும் காமிக்கிறேன். நீங்கள் பாவிகளாக இருக்கும்போதே, நீங்கள் மோசக்காரராக இருக்கும்போதே, நீங்கள் மரித்தவர்களாக இருக்கும்போதே தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார், எல்லாம் செஞ்சிட்டாரு. ஆனால் அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குதான்னு இப்போவும் கேட்டால், நம்ம எல்லாரும் மேலோட்டமாக சொல்லலாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு கவனிக்கலாமா? எபேசியர் புஸ்தகத்துக்கு என் கூட வாங்க பார்ப்போம். 3வது அதிகாரம். இந்த எபேசியர் நிருபத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்கள். 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. சரி, நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு வச்சிங்கன்னா எவ்வளோ அன்புன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு விஷயத்த சொல்லலாம். சரி, 10th 12th எக்ஸாம் எழுதுறேன் இல்லையா? 10th 12th இப்போது ஒரு மார்க்குக்கு ஒரு லெவல் இருக்குது. 100 மார்க் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அதான் எல்லை. இந்த பூமியில் நீங்கள் எதை செஞ்சீங்கனாலும் ஒரு எல்லை இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அவ்வளவுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறது, நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. ரைட்? நீங்கள் அவங்கள கவனிக்க தந்தால் நான் கொஞ்ச நேரம் கேப் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களாம் விட்டுருங்க. அவங்க மேலே என் கூட விளையாடினா கூட பரவாயில்ல, இந்த வார்த்தையை மட்டும் கேளுங்க. பூமியில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் இந்த அன்பை மட்டும் அறிஞ்சிக்கவே முடியாதான். எதனால் அறிஞ்சிக்க முடியாது? அறிவினால் அறிஞ்சிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரியும், யாராவது இப்போ விசுவாசிங்க உட்காந்துருந்தீங்க, எனக்கு தேவ அன்புனா தெரியும், தேவ அன்பு நான் வாங்கிட்டேன், தேவ அன்பு என்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சாதாரணமான இன்டலெக்சுவல் அறிவில் நீங்கள் படிக்கிறது மூலமாக, கேட்கறது மூலமாக அந்த அன்பு எனக்குள்ளே வந்துடும், அந்த அன்பை நான் வளர்த்துட்டேன், அந்த அன்பில் நான் வாழ்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு பண்ணிவிடுவீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்திருக்கிற நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவ பேர் தெரியும், ஈஸ்டர்னால் தெரியும், கிறிஸ்மஸ்னால் தெரியும், விஷயங்கள் தெரியும். ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறாருங்கிறத புரிஞ்சிக்கிறது உங்கள் அறிவுனால் கிடைக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே தப்பு நடந்துடும். அவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறது எங்கே தெரியுமா நடக்குமா? அதை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி பூமியினுடைய விஷயங்களுக்கு நம்ம அறிவு எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கூட ஒரு விஷயத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோபு புஸ்தகத்தில் 38வது அதிகாரம். யோபு 38. இப்போது கவனிச்சு பாருங்கள். இங்கே நிறைய அறிவாளிகள் இருக்கீங்க இல்லையா? அவங்கள பார்த்து ஆண்டவர் ஒரு விஷயம் கேட்குறார். 3வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிக்கலாமா? இப்பொழுதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீ எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சால் எனக்கு சொல்லு பார்ப்போம். பூமியை நான் அஸ்திபாரப்படுத்தினேன். ஹலோ, பூமிக்கு அஸ்திபாரம் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? சயின்ஸ் படித்தவங்களுக்கு. பூமி 4 கடகாலில் இருக்குது சொன்னால் நம்புவீங்களா? 4. இப்போ நம்ம இந்த பில்டிங்க்கு அஸ்திபாரம் 4 மூலம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? பள்ளம் தோண்டி அஸ்திபாரம் போட்டாச்சு. பூமியும் அப்படி அஸ்திபாரம் போட்டப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களான்னு கேட்டால், நீங்கள் சயின்ஸில் போய் தேடி பாருங்கள். இந்த பூமி 4 முனைகளில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறதை போலத்தான் இருக்குது. பூமி சும்மா சுற்றிட்டு இல்லை. அது இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் இந்த பொருளை இங்கே வைக்கிறேன், இது இப்படியே நிற்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பூமி இப்படியே நிற்கிது, எப்படி நிற்கும்? உன் அறிவு கெட்டுமா? அது உங்கள் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருமா? நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு அன்பு தெரியும், நான் அன்பாக தான் இருக்கிறேன், என்கிட்ட அன்பு வந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களே. முதல் விஷயம் ஒன்று தெரிஞ்சுங்க. உங்கள் அறிவில் அன்பை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க நினச்சிங்கன்னா நீங்கள் ஒத்துக்கணும் எனக்கு தெரியாதுன்னு.
இதை இந்த அதிகாரம் முழுக்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. இதெல்லாம் உனக்கு தெரியுமாப்பா, இதெல்லாம் உனக்கு தெரியுமாப்பான்னா தெரியவே தெரியாது எனக்கு. ஏன்னா என் அறிவுக்கு அப்பாற்பட்டது. உயிர் எங்கே உருவாகுதுன்னு உனக்கு தெரியுமா? எப்போ உருவாகுதுன்னு உனக்கு தெரியுமா? சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியுமா? உயிர் போன பிறகு இந்த உயிர் எங்கே இருக்குது தெரியுமா? சயின்ஸால் கண்டே பிடிக்க முடியாது. உன் அறிவு குருவி அறிவு கொஞ்சம் தான் உண்டு. அப்போது ரைட், நம்ம சண்டே கிளாஸ் சில்ட்ரனுக்கு ஒரு உதவி செய்யலாம், சரிங்களா? சண்டே கிளாஸ் சில்ட்ரன் ரொம்ப அற்புதமான வழி நடத்துகிற டீச்சர்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ரைட், நம்ம அறிவு ரொம்ப கம்மியானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஒரு விஷயம் சொல்லித்தரப்பட விரும்புது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவு நம்முடைய அறிவு குறை உள்ளங்கிறதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணாராம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அதை கவனித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 17. இந்த அதிகாரத்தில் சொல்லும்பொழுது 26வது வசனத்தை வாசிங்க. இங்கே இருக்கிற எல்லாரையும் ஒரே ரத்தத்தில் பிறந்தவங்க எல்லாரையும் எந்த ரத்தம்? ஒரே ரத்தத்தில் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. இப்போ நீங்கள் ஃபாரினர்னு சொல்கிறல்ல, வெள்ளைக்காரங்க, அவங்க ரத்தமும் நம்ம ரத்தமும் வேறு வேறையா? அவங்களுக்கு என்ன ப்ளூ கலரில் ஓடுதா ரத்தம்? அவங்களுக்கு மட்டும் வெள்ளையாக ஓடுமா? எல்லாருக்கும் ஒரே ரத்தம். நல்லா புரிஞ்சுங்க, நாம் தான் பிரிஞ்சு கிடக்கிறோம். கர்நாடகா பார்டருக்கு போனால் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பக்கம் ஆந்திராவுக்கு போனால் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்திக்காரங்களை பார்த்தா ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபாரினர்னால் இன்னும் பிரச்சனை. பிரிஞ்சு கிடக்க எல்லாரையும் ஒரே ரத்தத்தில் தோன்ற பண்ணி என்ன செஞ்சாராம்? எல்லாத்தையும் குறிச்சிருக்கிறாரு. இப்போ பாருங்க, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய அன்புன்னு ஒன்று இருக்குதுன்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க தேவன்னு கிட்ட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை வச்சுருந்தாரு. ஆனால் யாரும் அப்படி வரல. அதனால தான் அவர் என்ன பண்ணார்? அன்பை கொண்டு ஊற்ற விரும்பினார், அன்பை கொடுக்க விரும்பினார். அப்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் அறிவு சொல்கிற அன்பு, நான் தெரிஞ்சுக்க வச்சுருக்கிற இன்டலெக்சுவல் மூலமாக ஒரு அன்பை நான் பார்க்குறேன், அந்த அன்பை நான் கற்றுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொன்னார்? இப்போ அந்த 18வது வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம், எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும். சரி, தேவன் உங்கள் மேலே வச்சுக்கிற அன்பினுடைய அகலம் ஆழம் நீளம் உயரம் எதனா தெரியுமா உங்களுக்கு? அடுத்த வார்த்தை சொல்லுது, அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிய முடியுமா முடியாதா? இப்போ என்ன சொல்லுது? அறிவு கேட்டாதான், ஆனால் நீ அறிஞ்சிக்க முடியுமா? என்ன அர்த்தம் அதுக்கு? அறிவில் தேட பார்த்தினா கிடைக்காது. ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கணும், இயேசுவானவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா தேவன் அன்பானவர், அன்பு உங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்யணும். எப்போ அது ஆளுகை நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து இயேசுவானவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண ஆரம்பித்தார்னா, உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் அவர் நினைக்கிறது போல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பூமியில் அன்புள்ளவங்களாக இருப்பீங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சுயநலவாதியாக உங்களை மட்டும் நேசிக்கிறவங்களாக இருப்பீங்க. நீங்கள் உங்களை மட்டும் விரும்புவீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை விரும்புவீங்க. இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட இருந்து அன்பு வெளிப்படாது. அன்புக்கு என்ன தெரியுமா? அன்புங்கிறது என்ன தெரியுமா? நான் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் படிக்கிறப்போ நான் என்னை வெறுத்து போய் கர்த்தர்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன். ஆண்டவரே, இன்னும் கூட நான் என்ன சாப்பிடுவேன், நான் என்ன உடுத்துவேன், நான் எப்படி தூங்குவேன், நான் எங்கே இருப்போரெல்லாம் யோசிக்கிறது கூட அன்பு இல்லாத தனன்னு எனக்கு புரிய வைக்கிறீங்களே.
என் பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களா, என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களா, என்னை நம்பினவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களா, என் வாழ்க்கையில் அந்த அன்பு வேணும் இல்லை எனக்கு. நான் என்னை நேசித்து இன்னும் இந்த உலகத்தில் சாதிச்சிடுவேன். நீங்கள் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தீங்க? என் பாவத்தை எடுத்துட்டு என்னை அந்த நித்தியத்தில் கொண்டு போய் வைக்கணும்னா என்கிட்ட ஒரு விஷயம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தெரியுமா? உங்கள் கிட்ட இருக்கிற அன்பு என்கிட்ட வேணும்னு நினச்சிங்க. ஆனால் நாங்கள் இத்தனை நாள் சர்ச்சுக்கு வரோம், பைபிள் படிக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுவோம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மாங்க உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்படி நேசிப்பீங்க, உங்கள் பிள்ளை எப்படி நேசிப்பீங்க, உங்கள் கணவனை எப்படி நேசிப்பீங்க, அந்த அன்புக்கு பேர் அன்பே இல்லை. அன்புன்னு ஒன்று உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தா இந்த பூமியில் பாவியை நேசிப்பீங்க, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு உண்மையான அன்புள்ள நபராக வாழ்வீங்க. அதுக்கு தான் சர்ச்சு, அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய பாதை, சும்மா இல்லை. இயேசு கிறிஸ்து எதுக்கு தெரியுமா உயிரோடு இருந்தார்? நம்ம இருதயத்தில் அன்பை ஊற்ற, நாம் அன்பானவங்களாக இருக்க. அவர் உயிரோடு எழுந்துட்டு போய் என்ன நடந்துச்சு, எனக்கு நான் அன்புள்ளவனா மாற்றப்படலைன்னா அவர் உயிரோடு எழுந்தார்னு சும்மா சொல்லிட்டு இருப்பேன். உண்மையாகவே இன்னைக்கு காலையில் இந்த பாட்டு என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகி நான் யார் தெரியுமா? அவருக்கு துரோகி. என்னையா தேடினீங்க, என்னையா நேசிச்சிங்க, எனக்காகவா நீங்கள் வந்தீங்க, எனக்காகவா நீங்கள். அப்போ எனக்கு என்ன தேவை? நீ அன்பில்லாத ஒரு ஜடம். அன்புனா என்னன்னு உனக்கு தெரியாது. நான் காட்டின உனக்கு அன்புனா என்னன்னு. சிலுவையில் மறிச்சிட்டு சொன்னேன், இதுதான் என் அன்பு பாருன்னு சொன்னேன், உனக்கு புரியல. உன் இருதயத்தில் ஊற்றுறதுக்கு வந்தேன், அதை வாங்கிட்டு சும்மா உட்காந்து தலையை தேய்ச்சிட்டு போயிட்டுருக்குற. நீ ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற. எனக்கு அது வேணாம். தெரியுமா வேணும்? அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு உனக்கு வேணும். அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? மறுபடியும் யோவான் 17 வருவோம். 25வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதி உள்ள பிதாவே, உலகம் உங்களை அறியல, எனக்கும் உங்களை நல்லா தெரியும். நீங்க என்ன அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப அதாங்க பிரச்சனை. நீதி உள்ள பிதாவே, உண்மை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சரியா புரிஞ்சிக்கல. நான் உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறேன். உங்கள் அன்பு என்னன்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் என்னை அனுப்புனீங்கன்னு இப்போ அவங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்ககிட்ட எது தெரியுமா இல்லை? நீங்கள் என் மேலே வச்ச அன்பு, நான் உங்கள் மேலே வச்ச அன்பு மாதிரி அவங்ககிட்ட அன்பு இல்லை. என் ஜபம் அதுதான், அவங்க அந்த அன்பை புரிஞ்சிக்கணும். எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இயேசுவான ஒரு முட்டி போட்டு தினமும் ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுறார். பிதாவை நோக்கி கெஞ்சுறாரு. என்ன தெரியுமா? எப்படியாவது அவங்க ஒன்றா இருக்கணும். நான் ஒரு சில கணவன் மனைவி இங்கே பார்ப்பேன். அவங்க கணவன் மனைவி அவங்க கூப்பிட்டுக்கிற விதம், அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்குறப்போ, கர்த்தாவே இவங்க என்றைக்கும் அப்படி இருக்கணும். கல்யாணம் ஆனால் ஃபஸ்ட்டு வருஷம் 2வது வருஷம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் போக போக தான் பிரிஞ்சிருவாங்கல்ல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கி பிரிஞ்சிருக்கிற எந்த குடும்பம் இருந்தாலும் இன்றைக்கி ஒன்றாகலைன்னா, நீங்கள் தயவுசெய்து எங்கேயா கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு போயிருங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்ததில் எந்த லாபமும் இல்லை. நீங்கள் கணவன் மனைவி ஒத்து போக முடியாது, பெற்றவங்க பிள்ளைங்க ஒத்து போக முடியாது, பாஸ்டர் விசுவாசி ஒத்து போக முடியாதுன்னா, அவர் தினமும் அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், நீங்கள்லாம் அன்பாக இருக்கணும். எப்படி அன்பாக இருக்கிறது? எல்லாம் நான் உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்கள் நேசிங்க. நான் அதை தான் உங்களுக்கு போதிக்கிறேன், நான் அதை தான் வாஞ்சிக்கிறேன்.
கர்த்தாவே அவங்களுக்கு உங்களை தெரில, உங்கள் அன்பை தெரில, நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட உங்கள் அன்பு வேணும். இன்னும் தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், 26, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நான் அவர்களுக்குள் இருக்கும்படிக்கும் நான் இன்னைக்கு உங்கள் பேரை அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ யாராவது சொல்லுங்கள், பிதாவுடைய பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? தேவன் அன்பாக இருக்கிறார். நீங்கள் தேவன்னு ஒருத்தரை சொல்லுவீங்கன்னா எதுக்காவது நீங்கள் உருவம் கொடுத்துட்டு கெட்டு போவாதீங்க. தேவனுக்கு உருவம் இல்லை, அவர் அன்பு. அவர் இந்த பூமியை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உலகத்தில் போய் தேடி நிற்கிறீங்க. உலகத்தில் அன்பு வச்சுக்கிற விதத்தில் என்ன இல்லையா? தேவ அன்பே கிடையாது. தேவன் நீங்கள் உலகத்தை நேசிக்க நேசிக்க, மனுஷனை நேசிக்க நேசிக்க, பொருளை நேசிக்க நேசிக்க, இந்த பூமியில் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்க நினைக்க உங்ககிட்ட அன்பே கிடையாது. நீங்கள் ஒரு சுயநலவாதி. அதை தூக்கி தூர வைங்க. உங்கள் இருதயத்தில் அவர் அன்பை ஊற்ற விரும்புகிறார். நீங்கள் அன்பாக இருக்கணும், நீங்கள் அன்பாக இருக்கணும். உங்களை சுற்றி யாரும் அன்பாக இல்லை, எல்லாம் பொறுக்கிங்க, எல்லாம் துரோகிங்க, எல்லாம் விரோதிங்க, எல்லாம் தப்பானவங்க இருக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு மாறுங்க, நீங்கள் அன்பானவங்களாக மாறுங்க. உங்களுக்கு உங்கள் மனைவி துரோகம் பண்ணி 4 பேரை சம்பாரிச்சிட்டு போயிட்டா நேசிக்க முடியுமா? யாரும் நேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தேவனை அறிந்தவன் நேசிப்பான். தேவனை அறிஞ்சவன் அன்பை தான் காட்டுவான். அதுக்கு தாங்க சர்ச்சு. ஏன் சர்ச்சுக்கு சும்மா வரலைங்க? என்ன பாடிட்டு போகிறதுக்கு வரமா? ஆடுறதுக்கு வரமா? சும்மா கூடுறதுக்கு வரமா? இல்லைங்க. சர்ச்சுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு ஏன் கூப்பிட்றேன் தெரியுமா? தேவன் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் அன்பானவங்களா மாறுன்னு சொல்கிறதுக்கு தான் சர்ச்சு. இங்கே கூடினா ஈஸ்டரில் எல்லாரும் கலர்களாக எல்லாம் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்தோமா? இல்லை, அது தேவை, அது இல்லைன்னா சொல்ல. நீங்கள் காணிக்கை கொடுக்கறது வேணும், நீங்கள் பாடுறது வேணும், நீங்கள் ஆடுறது வேணும், இவைகளையும் செய்ய வேண்டும். எவைகளை விட்டுறக்கூடாது? இப்போ சொல்லுங்கள், எவைகளை விடக்கூடாது? தேவ அன்பை விட்டுறக்கூடாது. நீங்கள் யாராவது தேவ அன்பை படித்து தெரிஞ்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா இந்த உங்கள் வாழ்க்கை முழுக்க படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிஞ்சிக்கணுன்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் அன்பாக இருக்கிறான்னு தெரியுதுன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் தனியாக இருக்கிறது கூப்பிடல. நாங்கள் அவரை கண்டும் அவரை ருசி பார்த்தும் அவரை அறிந்தும் இருக்கிறோம். இப்போ நாங்கள் அறிஞ்சிருக்கிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் அன்பாக இருக்கிறேன். நான் அன்பாக இருக்கிறேன்னா என் கூட சேருங்களேன். நீங்கள் அன்பாக இருக்க பாருங்களேன். உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் மன்னிச்சு என்ன பண்ணுங்கள்? அன்பாக காட்டுங்களேன். சபைன்னா அதுதாங்க. சும்மா இங்கே கூடி ஆட்டம் போடுறதுக்கு நம்ம வரல, நம்ம இஷ்டத்தை செய்கிறதுக்கு வரல. இங்கே வந்த உடனே கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார். அன்புனா என்னன்னு சொல்லிக் கொடுப்பார். அன்பாக வாழ்கிறதுனா எப்படின்னு சொல்லிக் கொடுப்பார். நம்ம விருப்பத்தை செஞ்சுட்டு போகிறதுக்கு சர்ச்சுக்கு வரல, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போகிறதுக்கு சர்ச்சுக்கு வரல. இங்கே வந்து எல்லாரையும் குறை சொல்லிட்டு போகிறதுக்கு சர்ச்சுக்கு வரல. இவங்க யாருமே சரியில்லைன்னு எந்த நேரமும் புலம்பிக்கிட்டு உட்காந்துக்கிறதுக்கு சர்ச்சு இல்லை. இங்கே யாரும் சரி இருக்க வேண்டாம், நான் சரியாக இருப்பேன். எல்லாரும் தப்பானவங்க, நான் சரியாக இருப்பேன். என் இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குது, நான் அன்பை காட்டுவேன். என் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த வல்லமை என்னை அன்புள்ளவனாக மாற்றிருக்கு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்னு நான் இன்றைக்கி சந்தோஷப்படுறதுக்கு காரணம் தெரியுமா? நான் இனிமே அன்புள்ளவனாக இருப்பேன். யாரையும் வெறுக்க மாட்டேன், யாரையும் எதிர்க்க மாட்டேன், யாரையும் தூஷிக்க மாட்டேன், யாரையும் பார்த்து மூஞ்ச திருப்பிக்கிட்டு போக மாட்டேன், யாருக்கிட்டையும் விரோதத்தை காட்ட மாட்டேன், வைராக்கியத்தை காக்க மாட்டேன், கசப்பை காட்ட மாட்டேன். என் முகத்தில் முழுக்க அன்பு இருக்கும். அது போலியாக இல்லை, உள்ளத்தில் ஒரு மாதிரி இருதயத்தை வச்சுட்டு பார்த்தோன்னே ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்ட்டு அப்புறம் மனசுக்குள்ளே யோசிக்கக்கூடாது, நடிக்கக்கூடாது. ஒரிஜினல் அன்பு வேணும். அன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்ணார். இது நிமித்தம் எங்கே ஆரம்பிக்குது? எபேசியர் 3 17 16.
எபேசியர் 3 வாசிக்கலாமா? 14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய, என்ன பேர் அது? முழு குடும்பத்துக்கும் பேர், ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் அது? அன்பு. ஒரே பேர் தான். அது என்ன பேர்? நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவினுடைய பேர் என்ன பேர்? அவர் அன்பாக இருக்கிறார். எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறார், அவர் மாறுறதில்லை. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும். விசுவாசத்தில் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கணும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவங்களாக மாறணும். சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன் தெரியுமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் அன்புள்ளவங்களாக மாறணும். நீங்கள் யாராவது இந்த சர்ச்சுக்கு வர விரும்பினீங்கன்னா, இந்த சர்ச் என்ன தெரியுமா? அன்புனாலே ஒரு அன்பாக இருக்கிற தேவன் இருக்கிற ஒரு இடம் இது. உங்களை உண்டாக்குனவர் இருக்கிற இடம் இது. அவர் உங்களுக்காக வந்தார்னு புரிய வைக்கிற இடம் இது. அவர் உங்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் மரித்தார், உங்களுக்காகத்தான் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததுனால நீங்கள் அவரோடு கூட போய் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்குள் உண்டு. ஆனால் அதை பெற்றுக்கணும்னா அவருடைய அன்பில் நம்ம வளரணும். அதுக்கு தான் சர்ச்சுக்கு கூப்பிட்றோம். சும்மாலாம் கூப்பிடல உங்களை, வாங்க வாங்க சாமி கும்பிடலாம் அப்படிலாம் இல்லை. வாங்க, அன்பை புரிஞ்சிக்கலாம். அது அனுபவத்தில் வரும், அது உணர்வில் வரும், ஒருத்தரோடு ஒருத்தர் நடந்துக்கிறதுல வரும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம சர்ச்சில் ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே யாருக்கிட்டையாவது ஒரு சின்ன வருத்தம் வந்துச்சுன்னா அடுத்த வாரம் நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் என்றைக்கு அப்படி செய்கிறீங்களோ, அன்பை என்னன்னு புரியாதவங்க பிரச்சனையாக இன்னும் நெருங்கி வந்து அந்த பிரச்சனையை சரி செய்து நான் அன்பு காட்டுறேன், நீ யாராயிரு சரி பண்ணுற இடம். ஸோ இந்த ஈஸ்டர் கர்த்தர் உயிரோடு எழுந்தார். நான் அன்பில் உயிர்ப்பிக்கப்பட்டவனா? அன்பு எனக்கு இருக்குதா? தேவன் என் மேலே வச்சு அன்பை செலிப்ரேட் பண்ணுறேன். செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா தகுதி? நீங்கள் பிச்சைக்காரனாக இருங்க, நீங்கள் பணக்காரனாக இருங்க, படித்தவங்களா இருங்க, படிக்காதவங்களா இருங்க, யாராக வேணா இருங்க. ஆனால் அன்பை புரிஞ்சிக்கிறதுக்கு இருதயம் உள்ளவங்களாக இருந்தால் போதும். இன்றைக்கி அந்த அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்படட்டும். கண்களை மூடலாமா? ஜெபம் பண்ணலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நேரத்துக்காக நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது தான். எங்கள் அறிவு ரொம்ப கம்மியானது. எங்களுக்கு என்னதை தெரிஞ்சிக்க முடியும்னு நாங்களே எங்களை குறித்து பெரிய அளவுக்கு நாங்கள் யோசித்து வச்சுக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு. அறிவுனால் புரிஞ்சிக்க முடியாத ஒன்று தான் தேவ அன்பு. ஆனால் அது எங்களுக்கு கொடுக்கப்படணும், அதை நாங்கள் பெற்றுக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு நீங்கள் வழிமுறைகளை வச்சுருக்கிறீங்க. நாங்கள் ஏன் சபைக்கு வரோம்? அந்த அன்புனா என்னென்னு காட்டுறதுக்கு. ஆனால் இங்கே வந்து நாங்கள் அன்பு இல்லைன்னு நாங்கள் விலகி போவோம். காரணம், அந்த அன்பை உணர்வு ரீதியாக புரிஞ்சு இணைஞ்சு வர்றதுக்கு எங்களுக்கு இல்லை. அன்பாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் குடும்பத்தை உருவாக்குனீங்க. ஆனால் அன்பு இல்லைன்னு நாங்கள் பிரிஞ்சு போக பார்க்குறோம். காரணம், அன்புனா என்னென்னு உணராமல் சுயநலமாக வாழக்கூடிய அநேகரால். அவங்க யாராக வேணால் வாழ்ந்துட்டு போட்டோம். இந்த உலகமே அப்படி தான் இருக்கும். சுபாவம் அன்பில்லாதவர்களாக உலகத்தில் கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் எங்கள் சுபாவத்தில் நீங்கள் அந்த அன்பை ஊற்ற பார்க்குறீங்க. நீங்கள் வந்ததை புரிஞ்சிக்க, நீங்கள் எங்களுக்காக உயிர் கொடுத்ததை புரிஞ்சிக்க, நீங்கள் எங்களுக்காக உயிரோடு எழுந்ததை புரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இல்லை. அதை நாங்கள் புரிஞ்சிக்கிட்டு நாங்கள் அன்பாக இருக்கணும். எங்களை சுற்றி யார் இருந்தால் எங்களுக்கு என்ன? நான் அன்பாக இருப்பேன். ஏன்னா அந்த அன்பை படித்து தெரிஞ்சிக்க முடியாது, கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. அந்த அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படணும். அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதுன்னு நான் அறிஞ்சிக்கிறதுக்கு வல்லவனாக மாறுறதுக்கு நான் இந்த இடத்துல கூட்டப்பட்டிருக்கிறேன். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அன்பானவனாக வாழ உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க. அவங்கள நீங்கள் நேசிக்கிறீங்க, அவங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அவங்க புரிஞ்சிக்க உதவி செய்யுங்க.
நாங்கள் எல்லோரும் இதில் இணைஞ்சு உங்களுடைய அன்பினால் கட்டப்பட உதவி செய்யுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அது நீங்கள் எங்கள் மேலே வச்ச அன்பு. அந்த அன்பு எங்களுக்குள்ளே வந்து அந்த அன்பினால் நிரப்பப்பட்டவங்களாக மாற எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசு ராஜா நாமத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.